நம்மளோட சார்ஜிங் ஐசிலேருந்து ஐ மீன் நம்மளோட விபிஹெச் லைனாக இருக்கட்டும் விபிஆர் லைனாக இருக்கட்டும் அந்த செக்ஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோமே. இப்போ நேம் எதனா சேஞ்ச் ஆயிருக்கா இல்லைன்னா இதே நேம் இருக்கா சார் அப்படின்னு நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா விபிஹெச் 6 அது வந்து விபிஹெச் லைன் ஆச்சு, இது எல்லாம் ஆச்சு. இப்போ இந்த ஐசிஎன் எல்லாம் இருக்கான்னு எல்லாம் இல்லையா அதை நான் செக் பண்ணணும் அப்படின்னா ஏசி ஓகே, இதுலேயே அதே ஏசி ஓகே தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். பாருங்க ஏசி ஓகே, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். வந்துச்சுங்களா? அதே செக்ஷன் ஏபி யூஎஸ்பி. இதுல என்ன ஒரு விஷயம்னா ஒரே ஒரு நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. முன்னாடி என்ன இருக்கு? ஏபி யூஎஸ்பி அண்டர்ஸ்கோர் விபஸ் அண்டர்ஸ்கோர் 4.9. அதுல என்ன நம்ம சொல்லியிருந்தோம்? அதுல வந்து அதுலயும் 4.9 தான் சொல்லியிருப்போம். நேம் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். முன்னாடி ஏபி வந்திருக்காது. ஆமா சார், யூஎஸ்பி அண்டர்ஸ்கோர் மட்டும் தான் சார் வந்தது. அதான் சொல்றேன். இது மட்டும்தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசங்கள் இந்த மாதிரி தான் ஒரு வச்சு வேற எதுவும் இல்லை. இப்ப இந்த லைன் எங்க சார் போகணும்னு கேட்டீங்கன்னா பவர் ஏசிக்கு வச்சுங்களா. பவர் ஏசிக்கு இப்ப இதுக்கப்புறம் ரெண்டாவது லைன் செக் பண்றது எது சார்? அதே சேம் தான், ஜிஐஜி ஆன். இது பக்கத்துல இருக்குமே ஜிஐஜி ஆன். இதே செக்ஷன்ல கீழே இருக்கா பார்க்கலாம். இல்ல சரி டைப் பண்ணிக்கலாம். மேல இருந்தது சார். அதுல இருந்துச்சு இல்ல, இதுல எங்க வேணாலும் கொடுத்துருப்பாங்க. ஜி ஆன் அண்டர்ஸ்கோர் ஆன் அது வந்துச்சு பாருங்க, வந்துச்சு இல்ல. இதுல உங்களுக்கு 1.8 வால்டேஜஸ் வரணும். எங்க இருந்து சார் வரும்? சார்ஜிங் ஐசில இருந்து. சார்ஜிங் ஐசில 1.8 வோல்டேஜ். நடுமத்துல ஒரு ரிஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க. என்ன ரிஜிஸ்டர் சார்? 1K ரிஜிஸ்டர். ஒரு கிலோல ஒரு ரிஜிஸ்டர் கொடுத்துருக்கான். இதை நம்ம செக் பண்ணணும். ஓகே சார், இந்த லைன் எல்லாம் நான் செக் பண்றேன். அடுத்தது நான் எதை சார் செக் பண்றது? அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா ஹையர் எல்டிஓ அண்ட் லோவர் எல்டிஓ. என்ன சொல்லியிருக்கோம்? 2.0 வால்டேஜ், அடுத்தது 1.3 வால்டேஜ். எங்க வரும்? நம்மளோட பவர் ஐசில இருந்து அவுட்புட் ஆகும். டிலீட் பண்ணிடலாம். ஹையர் எல்டிஓ இதே பாருங்க, இது லோவர் எல்டிஓ 1.3 வால்டேஜஸ், இது ஹையர் எல்டிஓ 2.0 வால்டேஜஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே சார். இதுக்கப்புறம் எந்த செக்ஷன் சார் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் செக் பண்ண வேண்டியது பக் வால்டேஜ். பக் வால்டேஜ்னா என்னென்ன சார் நம்ம இதில் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க இதுல 0.9 வால்டேஜ் செக்ஷன் அப்படின்னு இதுல ஒண்ணு கூட இருக்காது. எல்லாமே 1 வால்டேஜ் 1 வால்டேஜ் 1 வால்டேஜ் 1 வால்டேஜ். இது ஹையர் எல்டி லோவர் எல்டி 1 வால்டேஜ் தான் இருக்கு. அப்ப இது எல்லாமே 1 வால்டேஜ் இருக்குது சார். இதெல்லாம் எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 0.9 0.8 0.7 1.0 இது வரைக்கும் உங்களுக்கு சிபியூ கண்ட்ரோல் பண்ணும் வால்டேஜ். ஓகேங்களா? இதே 1.3 1.8 வால்டேஜ்லாம் சிபியூ ஆன் ஆகிறதுல கண்ட்ரோல் பண்றதுக்கு சில வால்டேஜஸ் போகும். ஓகேங்களா? இப்ப அப்படின்ற பட்சத்துல இதுல நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது எந்தெந்த வால்டேஜ் சார்? சிபிக்கு போகுதுன்ட்டீங்க. அப்போ சிபிக்கு போற வால்டேஜஸ்ல நம்ம எது எதோ ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பக் வால்டேஜ் நம்பர் 7 1.0 வால்டேஜ் செக் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக் செக்ஷன் 3 1.0 வால்டேஜ் செக் பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பக் நம்பர் 4 1.0 வால்டேஜ் செக் பண்ணணும். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா
பக் நம்பர் 1.0 வோல்டேஜ் செக் பண்ணணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப சார் இது ஆன் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிபியூ ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா இது எல்லாமே கண்டிப்பா வால்டேஜ் போகணும். சரி, ஓகே சார். இது எல்லாம் சிபிக்கு போகுது. சிபிக்கு ஒர்க்கிங் கண்டிஷன் எனக்கு வந்துச்சு. அடுத்தது வந்து என்ன வால்டேஜ் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் எல்டிஓ வால்டேஜ். எல்டிஓ வால்டேஜ் எப்படி சார் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுதான் நம்மளுக்கு இந்த ஹையர் எல்டிஓ லோவர் எல்டிஓ ஃபர்ஸ்ட் செக் பண்ண சொன்னாங்க. இப்போ இந்த ஹையர் எல்டிஓ நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து பவர் செக்ஷனுக்கு வந்துச்சா. பவர் செக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்டிஓ 1 2 3 4 5 6 இந்த மாதிரி கான்செப்ட்ல என்ன பண்ணுதுன்னா, இந்த 1.9 ஐ மீன் 2.0 ஹையர் எல்டிஓ வால்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க பக் வால்டேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் பக் வால்டேஜ். சரி, பக் வால்டேஜ்ல நம்மள முக்கியமா செக் பண்ண வேண்டியது வால்டேஜ் என்னன்னு சார்? ஓகே, பக் வால்டேஜ் இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்க. இதுல நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா செக் பண்ண வேண்டிய வால்டேஜ் எந்தெந்த வால்டேஜ் அப்படின்னீங்கன்னா, இதுல செக் பண்ண வேண்டிய செக்ஷன் நோட் பண்ணிக்கிங்க. 1.0 வால்டேஜஸ். ஓகேங்களா? விடிடி ஏபி 1.8 வால்டேஜஸ். 1.2 வால்டேஜ் ரேம் வால்டேஜஸ். அடுத்தது 1.2 வால்டேஜ் விடிடி கியூ வால்டேஜ். ஓகே, அடுத்தது விடிடி பிஎம்ஐ பிஐ 1.0 வால்டேஜஸ். அடுத்தது 1.8 வால்டேஜஸ். ஓகே, அடுத்து 3.3 வால்டேஜஸ். இது வேணாம் உங்களுக்கு. 1.5 இதுவும் வேணாம். G3D PM 1.5 வால்டேஜஸ். இதுவும் நம்ம செக் பண்ணணும். அடுத்து ஏபி சிபியூ இந்த வால்டேஜஸ் நம்ம செக் பண்ணணும். 1.0 வால்டேஜஸ். அது பக்கத்துல இருக்கிற வால்டேஜ் 1.0 வால்டேஜ். இதையும் செக் பண்ணணும். இது வேணாம், இது வேணாம், சிம் இதெல்லாம் முக்கியமா இந்த 1.8 வால்டேஜ் இதையும் செக் பண்ணணும். ரெஃபரன்ஸ் இது 1.2 வால்டேஜ் இதையும் செக் பண்ணணும். இதுவும் 1.2 வால்டேஜ் செக் பண்ணணும். இது நெட்வொர்க் செக்ஷன், இது நெட்வொர்க் செக்ஷன் இதெல்லாம் வேணாம். எஃப்இஎம்ஐ இதுவும் வேணாம். எல்டிடிஓ இதுவும் வேணாம். இஎம்எம்சி 2.8 வால்டேஜ். விசிசிக்யூ அந்த வால்டேஜ் தான் இது. இதை நம்ம கண்டிப்பா செக் பண்ணணும். 1.8 வால்டேஜஸ் இதையும் செக் பண்ணணும். ஃபிளாஷ் லைட் இது வேணாம். கேமரா செக்ஷன் வேணாம். டச் வேணாம். டிஎம்சி வேணாம். எல்சிடி செக்ஷன் இதெல்லாம் வேணாம், செக் பண்ணது இல்லை. ஏன்னா இதெல்லாம் செக் பண்ணாம போன் ஆன் ஆகும். டிஎஸ்பி டெஸ்ட் பாயிண்ட் இது வேணாம், இது வேணாம், இது வேணாம், இது வேணாம், இது வேணாம், இது வேணாம். மோட்டார்ஸ் இது வேணாம், ஜிபிஆர்எஸ் வேணாம். இதுல எதுவுமே வேணாம். இந்த வால்டேஜஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணி தான் சார் ஆகணும். மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 14 இந்தாண்ட பிஎம்சி. இந்த 14 எல்டிஓ வால்டேஜ்ல எதனா ஒரு செக்ஷன் உங்களுக்கு ஷார்ட் ஆனாலும், ஏன்னா இப்ப என்ன சார் இதுல 14 எல்டிஓ தனித்தனியா வருது, அதனால நீங்க தனித்தனியா சொல்றோம். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. A50Sல ஒரே வால்டேஜ் என்ன பண்ணிருந்தாங்க? 14 15 இடத்துல யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருந்தாங்களா கொடுக்கலையா? ஆமா சார். ஆனா இதுல என்ன பண்ணிருக்காங்க? தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இப்ப நம்ம தனித்தனியா இது பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுது புரியுது சார். ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே வால்டேஜ் ஒரு 1.8 வால்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்து இது மூலியமா மொத்த லைனுக்கு போற மாதிரி 1.8 வால்டேஜ் மொத்தமா இது கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி 1.2 வால்டேஜ் ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்து மொத்தமா அது கண்ட்ரோல் பண்ணுது. அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனா இதுல தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இதை தனித்தனியா செக் பண்ணி தான் ஆகணும். புரியுதுங்களா சார்? அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு? புரியுது சார். இப்போ அதுல வந்து இந்த 1.8 அந்த கெப்பாசிட்டில செக் பண்ணவே தெரிஞ்சிடும் அது ஷார்ட்டா இல்லையா. ஆமா, அது ஷார்ட்டா சொன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இது ஷார்ட்டா இருந்துச்சு அப்படின்னா இதுல இந்த 10 15 இடத்துக்கு போச்சுன்னா இதுல ஏதோ ஒரு செக்ஷன் நம்மளுக்கு ஷார்ட் கன்ஃபார்ம் ஆயிடும். மத்த செக்ஷன் நம்ம செக் பண்ண தேவையில்ல. அப்போ 1 by 1 இந்த செக்ஷனை செக் பண்றோம்.
அப்ப இதுல எந்த செக்ஷன் ஷார்ட்டோ அதை ரிமூவ் பண்ணிட்டுமா அப்ப இங்க 1.8 வால்டேஜஸ் வந்துடும், ஃபோன் ஆன் ஆயிடும். ஆன் ஆகுமா ஆகாதா? ஆமா சார், ஆகும் சார். ஆனா இப்ப இதுல அப்படி இல்ல, தனித்தனியா நம்ம செக் பண்ண வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி இப்ப அதுல ஒரு 1.2 வால்டேஜஸ் வருது, அந்த 1.2 வால்டேஜஸ் ஒரு 5 இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு கெப்பாசிட்டர்ல நம்ம செக் பண்ணவே அந்த 1.2 வால்டேஜ் அந்த 5 செக்ஷன்ல எதனா ஒரு செக்ஷன் ஷார்ட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இதுல அப்படி கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது சார். ஏன்னா இது நம்ம தனித்தனியா செக் பண்ணணும். இப்போ 1.2 வால்டேஜ் 4 இடத்துல ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஆனா 4 இடத்துல நம்ம தனித்தனியா செக் பண்ணணும். ஆனா அந்த அதன் போர்டை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு எப்படி ஒரே 1.2 வால்டேஜ் 4 செக்ஷனுக்கு அது பிரிச்சு கொடுத்துருக்காங்க பேரு, ஆனா நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன, ஒரே வால்டேஜஸ் தான். புரியுதுங்களா? புரியுது சார். இதான் வித்தியாசமே. இப்ப லேட்டஸ்டா இருக்கிற போர்டுக்கும் பழைய போர்டுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் இதுதான். ஓகேங்களா? இன்னைக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் ஃபார்ம் இது பிடிஎஃப் ஃபைல் அனுப்புறேன், அது இது பண்ணீங்க சரிங்களா, சேவ் பண்ணீங்க. அப்புறம் முக்கியமான ஐசிஸ் நம்பர்லாம் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தீங்க. முக்கியமான ஐசிஸ் நம்பர் அது நோட் பண்ணலையே, சரி நான் அனுப்பிச்சு விடுறேன் நான், சரிங்களா? அது பிடிஎஃப் ஃபைல் வச்சிருந்தேன், பட் ஆனால் அது வேற சிஸ்டத்துல இருந்துச்சு, அது இப்போ ஒர்க் ஆகல லேப்டாப்ல. அதை ரெடி பண்ணணும். சரி ஓகே, அதை ரெடி பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். ஐசிஸ் நம்பர்லாம் முக்கியமான ஐசிஸ் எந்தெந்த ஐசிஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்றாங்க போர்டில் அப்படின்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த செக்ஷனுக்கும் அந்த செக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் வித்தியாசங்கள். ஐ மீன் பழைய போர்டுக்கும் இப்போ இருக்கிற பழைய போர்டு இது புது போர்டுக்கும். ஆனா இதுல வால்டேஜஸ் எல்லாம் உங்களுக்கு எல்டிஓ வால்டேஜா இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு ஹையர் எல்டிஓ லோவர் வால்டேஜா இருக்கட்டும், பக் வால்டேஜா இருக்கட்டும், அடுத்தது இந்த எல்டிஓ வால்டேஜ் அவுட்புட் அதை பத்தி எந்த வால்டேஜா இருக்கட்டும், நம்ம கணக்குப்படி உங்க மைண்ட் செட்ல பார்த்து அப்படியே இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ரொசஸர் எல்லாமே சேம் தான். பட் ஆனா விஷயம் என்னன்னா அங்க ஒரே ஒரு கல்ல கொடுத்து 40 மாங்காய் அடிக்கிறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு மாங்காவுக்கும் ஒவ்வொரு கல்ல வீசுறாங்க. புரியுதுங்களா? புரியுது. இதுதான் லேட்டஸ்டா வர போர்டுக்கும் இப்ப இருக்கிற போர்டுக்கும் வித்தியாசங்கள். ஓகே, அடுத்தது சிக்னல். நம்ம இதெல்லாம் செக் பண்ணிட்டு சார்னா சிக்னல் என்ன சார் நான் செக் பண்றது? சிக்னல்ஸ் எந்தெந்த சிக்னல்ஸை நம்ம அடுத்தது செக் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிக்னல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்ஐஎஃப் அப்படின்னு ஒரு சிக்னல்ஸ் இருக்கும். இதுல இருக்குதான்னு பார்க்கலாம். எம்ஐஎஃப் வந்துச்சு பாருங்க, எம்ஐவிடிடி பக், அதான் பக் வால்டேஜ் 1 செக் பண்ண சொன்னோம்ல, இதுதான் ஃபர்ஸ்ட். ஆமா, இதை செக் பண்ண சொல்லிட்டேன். இந்த இதை நம்ம செக் பண்ண போனால் ரெடி. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்கியூபி. ஐஆர்கியூபி இங்க டைப் இல்லையா? ஐஆர்கியூபி மேல இருக்கு பாத்தீங்களா இந்த லைன், ஏன்னா அதுல சி இருந்துச்சு அதனாலதான் 1.8 வால்டேஜஸ் லைனு அது போட்டு பார்த்தீங்களா? இதுல 1.8 வால்டேஜஸ் நம்ம செக் பண்ணணும். 1.8 வால்டேஜஸ் ஃபுல்லா ரெஜிஸ்டர் ஒன்று கொடுத்து எத்தனை கிலோ? 15 கிலோல ஒரு ரெஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த 15 கிலோல ரெஜிஸ்டர் கெட்டு போச்சுன்னா இங்க 1.8 வால்டேஜஸ் வருமா? வராது சார். 200 கிலோ சார். 15 கிலோ வந்து பிஎம்இசிபிஓஆர் அதுக்கு தான் சார் போகும். ஆமாப்பா, அந்த சிக்னல் தானே அது. இல்ல பக்கத்துல இருக்கு ரெஜிஸ்டர். இல்ல பார்க்கலாம் இருங்க, இல்லப்பா அதுதான்ப்பா, புரியுதா? அதே பாருங்க, ஜூம் கம்மி பண்றேன். ஓ ஆமா கரெக்ட் தான். 200 கிலோ ரெஜிஸ்டர் 1.8 வால்டேஜஸ் வருங்க சிக்னல்ஸ்ல. கொஞ்சம் கம்மியாகவும் வரலாம், ஏன்னா 200 கிலோ ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்கல்ல, கம்மியாக வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா வால்டேஜஸ் கண்டிப்பா வரணும். ஓகே சார், நான் இதை செக் பண்ணிட்டேன். அடுத்தது நான் என்ன சார் செக் பண்றது? அடுத்த லைன் என்ன சார் செக் பண்றதுன்னா பவர் ஏசிக்கு தேவையான அந்த சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன்ல செக் பண்ணணும். 1.8 வால்டேஜஸ். ஓகேங்களா? அடுத்தது டபுள்யூ ரீசெட் இங்கே போட்டிருக்கான்.
டபுள் ரீசெட் 1.8 வால்டேஜஸ் செக் பண்ணணும். இதுல எஸ்ஓசி ரீசெட் கொடுத்துருக்க மாட்டாங்க, இருந்தாலும் அதையும் நம்ம டைப் பண்ணி பார்த்துடுறேன், ஒரு தடவை காமிச்சிடுறேன். டபுள் ரீசெட் தான் கொடுப்பாங்க, எஸ்ஓசி கொடுக்க மாட்டாங்க. சரி, இருந்தாலும் எஸ்ஓசி அண்டர்ஸ்கோர் ஆர்எஸ்டி இல்ல பாருங்க, அது டபுள் ரீசெட் தான் நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஓகே சார். அடுத்தது பிஎஸ் ஓல்டு, இது பக்கத்துல கொடுத்துருப்பாங்க, இதே கொடுத்துருக்காங்க பாருங்க, பவர் ஓல்டு அப்படின்னு. சில விஷயம் மட்டும்தான் மாறும், அது நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? பவர் ஓகே சார். பவர் ஓல்டுன்னு கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருலையா? ஆமா சார். லாஸ்டா நான் பவர் எல்லாம் ஒர்க்கிங்க ஹோல்டு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் அது கான்செப்ட், பவர் ஓல்டு. ஏன்னா டெஸ்ட் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம், இந்த டெஸ்ட் பாயிண்ட்ல 1.8 வால்டேஜ் செக் பண்ணணும். அப்புறம் இந்த டெஸ்ட் பாயிண்ட்ல எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா அடுத்து இஎம்எம்சி கம்யூனிகேஷன், இதே பக்கத்துல இருக்கு பாருங்க, இஎம்எம்சி கம்யூனிகேஷன் இந்த லைன்ல செக் பண்ணணும். டயோடு வேல்யூ எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு முக்கியமா. அதே மாதிரி இந்த சிஎம்ல 1.8 வால்டேஜஸ் வரும், கிளாக்லயும் 1.8 வால்டேஜஸ் வரும். ஃபுல் ஆப் ரெஜிஸ்டர் வச்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நீங்க செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க போன் கண்டிப்பா ஆன் ஆகணும். அதே மீறி ஆன் ஆகல சார், எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ஒன்னு இஎம்எம்சி கெட்டு போயிட்டு இருக்கலாம், அல்லது சிபியூ அண்ட் இஎம்எம்சிக்கும் கம்யூனிகேஷன் லைன் ப்ராப்ளமா இருக்கலாம், அல்லது யூஎம்எம்சிக்கு வர வால்டேஜ் எதனா ப்ராப்ளமா இருக்கலாம், இல்லைன்னா போர்டு எதனா ஷார்ட் ஆயிருக்கலாம். இந்த மாதிரி எந்த எந்த ப்ராப்ளம்னாலும் இருக்கலாம். ஆனா நம்ம இந்த சிக்வாஸ் மூலியமா செக் பண்றப்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சது சார். இதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா இருக்கிற போர்டுக்கும் நம்மளோட பழைய போர்டுக்கும் வித்தியாசம். ஐ மீன் நம்மளோட சாம்சங் A50 A50s இந்த மாதிரி இப்போ வந்து லேட்டஸ்டா வர போர்டுக்கும் நம்மளோட அந்த ஆதி காலத்து போனு இந்த J7 J2 இந்த மாதிரி போனுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் என்னன்னா, எல்டிஓ வால்டேஜ்ல இருந்து நம்மளோட சீக்வன்ஸ் ஐ மீன் சிக்னல் வால்டேஜ் வரைக்கும், சிக்னல் வரைக்கும் சில நேம் சேஞ்ச் ஆகும், சில ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும் மாதிரி வச்சு, ஆனா ஒர்க்கிங் ப்ரொசஸர் வந்து பாத்தீங்கன்னா சேம் தான். புரியுதுங்களா? இப்ப புரியுது சார். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ். இது வந்து எதுனா இந்த சாம்சங்கோட சீக்வன்ஸ். அதிகபட்சமா நம்மளுக்கு எங்க ப்ராப்ளம் வரும்னா இந்த 1.8 வால்டேஜ் தான் ப்ராப்ளம் வரும் எப்பயுமே. பழைய போன எந்த போனா இருந்தாலும் சரி, ஏன்னா ரொம்ப முக்கியமான வால்டேஜ்னு சொல்லுவோம்ல, எல்லா செக்ஷனும் போற வால்டேஜ் சார், அது இதுதான். VDD-AP 1.8 வால்டேஜ் எல்லா செக்ஷனுக்கும் போகும். இது இதுல நான் ஒரு ஃபால்ட் வந்துச்சுன்னா போனு, ஏன்னா எல்லா செக்ஷனுக்கு போறப்ப எல்லா சிக்னல்ஸும் ஆஃப் ஆயிடும்ல, சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன்ல இருந்து எல்லாமே. அப்ப போன் கண்டிப்பா டெட் ஆகுறதான். அதிகபட்சமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இருந்த சாம்சங் போன்ல அதிகபட்சமா உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்குறது பவர் ஏசி தான். அது நம்ம டேரக்டா அந்த ஹையர் எல்டியோ லோவர் எல்டியோ செக் பண்ணும் போதே அங்கேயே உங்களுக்கு வால்டேஜஸ் வராது. புரியுதுங்களா? உடனே நம்ம பவர் ஏசி மாத்தினோடனே பவர் ஏசி உடனே வால்டேஜ் வந்துடும், போன் ஆன் ஆயிடும். அதிகபட்சமான போன் ரெடி பண்ணது பவர் ஏசி சேஞ்ச் பண்ணி தான். அப்போ இப்ப அதிகமா ரெடி ஆகிற போன் சிபியூ ரீபால் பண்ணாதான். கரெக்டுங்களா? கரெக்ட் சார். ஏன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு எதனா ஷார்ட் ஆகும், பவர் ஏசி கெட்டு போயிடும், இந்த மாதிரி ஃபால்ட் தான் வருமே. சிபியூ அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகவே போகாது. ஓகேங்களா? இப்ப இந்த லைன் இந்த வாட்ச் ஸ்டாக் அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா எம் ரீசெட்னு ஒரு லைன் கொடுப்பாங்க 5 போன்ல. எம் ரீசெட் MRST அது கொடுத்திருந்தாங்கன்னா அந்த லைனை செக் பண்ண 1.8 வால்டேஜ் கொடுத்துருக்காங்க. இருக்கு பாருங்க, 1.8 வால்டேஜஸ். ஓகேங்களா? இந்த லைனையும் செக் பண்ணணும். இதுக்கு பதில் தாங்க எஸ்ஓசின்னு கொடுத்துட்டாங்க. எம் ரீசெட் அங்க எஸ்ஓசி ரீசெட். புரியுதுங்களா? இப்ப புரியுது சார். இந்த லைனை நம்ம செக் பண்ணணும். இப்ப இது எல்லாமே எனக்கு கரெக்டா இருக்கு சார், ஆனாலும் எனக்கு போன் ஆன் ஆகல அப்படின்னா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப அதிகம். என்னன்னா சாம்சங் போன்ல சில போன் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே போட்டு
ஃபோன் ஆன் ஆகும். சில ஃபோன் டிஸ்ப்ளே போடலைன்னா ஆனே ஆகாது. சில ஃபோன் டிஸ்ப்ளே போடலைனாலும் ஆன் ஆயிடும். அப்ப அது வைப்ரேட்டர் எதனா வருதான்னு பார்க்கணும். சவுண்ட் எதனா வருதான்னு பார்க்கணும். என்ன சார் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, அதிகபட்சமா டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா, OLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணியிருப்பாங்க. டிஸ்ப்ளே வந்து பிளாக்கா இருக்கிறதாலே செல்போன் வந்து பார்த்தீங்கன்னா, கெட்டு போச்சு அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் சைலன்ட்ல வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இஷ்யூவா கூட இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி எவ்வளோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. அதனால தான் சொல்றேன். சரிங்களா? சரி, இப்போ இந்த எம்ஆர்எஸ்டிபி அந்த வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா பவர் ஐசி ஓகே தானே சார்? பவர் ஐசி சார்ஜிங் ஐசில இருந்து இது வரும். சார்ஜிங் ஐசி ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? ஓகே. பவர் ஐசிக்கு டபுள் ரீசெட். பார்த்தோம்ல? ஆமாம் சார். சிபிக்கு பிஎஸ் வோல்ட். ஐ மீன் பவர் வோல்ட் அப்படின்னு இருக்கும் இதுல. அப்போ எஸ்ஓசி அண்டர் ஸ்கோர் ரீசெட் ஆகுது சார்? அதுதான் இதுல யூஸ் பண்ணலையே. அது இருந்துச்சு, சம்திங் இருந்துச்சு அப்படின்னா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் ஐசி இருந்தா அது வரும். டபுள் பவர் சிக்னல்ஸ் ஓகே சார். இருந்துச்சுன்னா அது பவர் ஐசி காம்பினிகேஷன் பண்ணும். எம் ரீசெட் எப்பவுமே சார்ஜிங் ஐசி காம்பினிகேஷன் பண்ணும். ஓகேங்களா? ஓகே சார். எதனா டவுட் இருக்கா? இல்லை சார், எதுவும் டவுட் இல்லை சார். ம், சரி ஓகே. சரி ஓகே சார், பை. நம்ம நாளைக்கு கிளாஸ் மீட் பண்ணலாம். பை பாய். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.